ஸோ பெண்கள் கையில் வந்து எப்போவுமே ஒரு பணப்புழக்கம் இருந்துக்கிட்டே இருக்கணும் இல்லையா? ஆமாங்க, இதில் என்ன தப்பு இருக்குது? இப்போ நீங்கள் ஏர்னிங் பர்சன் ஆகிட்டீங்க. உங்கள் வீட்டுக்காரர் கேளுங்க, உனக்கு செலவுக்கு எவ்வளோ காசு வேணும்னு கேளுங்க. இப்போ உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுவாரேன். இப்போ எல்லா ஜென்ஸ் வந்து எனக்கு ஃபோன் போட்டு திட்ட போகிறீங்க. லேடிஸை வந்துட்டு சும்மா இல்லாத லேடிஸை வேலை வாங்கி கொடுத்துட்டு அவங்கள சம்பாதிக்க வழி கொடுத்தீங்க. ஏங்க வேணுங்க, காசை கொடுக்கட்டுமே. காசை கொடுத்து பார்த்தாக்கா உங்களுக்கு மாரல் சப்போர்ட்டாக வந்துட்டாருங்களா? ஆமாம், வீடு ஃபுல்லாக இஎம்ஐ ஓடிட்டுருக்கு இல்லையா? உங்கள் வீட்டு இஎம்ஐ நீங்கள் தான் கட்டுறது, நான் கட்டுறேன், நீங்கள் கட்டுங்க. வீட்டுக்கு வருமானம் ஒரு 2 வருமானம் வந்தால் தாங்க குடும்பம் போக முடியும். எனக்கு அது என்னன்னு கேட்டால், இந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்னு வந்து எதனால தெரியுமா? இப்போ நீங்கள் ஃப்ரீயாக இல்லை, பிஸி ஆகிட்டீங்க. ரெண்டாவது லேடிஸ்க்கு சொல்லித்தர தேவையில்லை, எவ்வளோ வேலை கொடுத்தாலும் வேலை செஞ்சுருவீங்க. இதுக்காக எக்ஸ்ட்ரா நேரம்லாம் ஒதுக்க மாட்டீங்க. வீட்டு வேலையை அப்படி வச்சுட்டு இந்த வேலையை பார்த்துட்டு சேர்ந்துக்கிறோம், அதையும் சேர்த்து விட்டுருவீங்க. சம்பாதிக்க பாருங்கள், ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறதே போயிடும். உங்களுக்கு வந்து நீங்கள் சம்பாதனைன்னு ஒன்று இல்லாதனால தான் ஸ்ட்ரெஸ்ஸு. வேலை அதிகமாக இருக்குன்னு நீங்களே உங்களை ஃபீல் பண்ணுறீங்க. இதை சேர்த்து செய்யுங்க. இதுக்காக இன்னும் எக்ஸ்ட்ரா நைட்டு வேலையை பார்க்க போகிறீங்க, இதே டயத்துக்குள்ளே தான் பார்க்க போகிறீங்க. இப்போ வேலையை சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வந்துடுவீங்க. ஏன் பண்ணுங்கள், ஒரு பிரச்சனையும் இருக்காது. இதில் மணி பிரச்சனை ஒன்று கூட இருக்காது. மணி வருவாய் வந்துடும், ஃபேமிலிக்குள்ளே ஹாப்பினஸ் வந்துடும்.